விஜய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கரெக்டாக சொன்னேன்? நம்ம வந்து ரெடில்ஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ஊர் பேர் வந்து காரணிப்பேட்டை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண நொங்கு வந்து மேலே நடக்க போகிறோம். ஐயோ அவன் ஆல்ரெடி அறுத்து எடுத்துட்டு வரான்டா. கவனமாக இருக்கேன். என்னடா அங்கே பாக்கா. ஐயோ காத்தி நொங்கு சாப்பிட தெரியுமா? சரி நொங்கு சாப்பிட்றது எப்படின்னு நம்ம காத்தி சொல்லி கொடுப்பான். கை பார்த்த இடத்துக்கோ, கை பார்த்த இடத்துக்கோ இல்லை பாரு காத்தி பாரு. 3 நொங்கு ஒரே இதுவாக சாப்பிட்றியா? தனி இப்போ நம்ம நொங்கு சாப்பிட போகிறோம். ஸோ அது எப்படி சாப்பிட்ணும்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலி எங்கள் ஸ்பூன்லாம் இல்லை, நம்மளே தான் கையில் அப்படி எடுத்து சாப்பிட்ருக்கோம். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா? சவுண்டு தான். ஆனால் அப்படி தான் சாப்பிடுவோம். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மச்சான் சாப்பிட்டு? ஊரில் சாப்பிடுவோம். கத்தி அவனுக்கு லேட் ஆகுது போல். ஆக்சுவலாக ஒரு பக்கா கிராமம் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது வைபா. கிராமந்தான். ஆனால் இந்த வில்லேஜ் வந்து நியர்பைலே இருக்குது பாரு, பக்கத்துலேயே ஒரு 1/2 hour ட்ராவல். ஏன்னா நீயே சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்க. அப்போ பார்த்துக்கோ, குளத்தூர்லேருந்து 1/2 hour. ஆமாம் டைம் ஆகுதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எடுத்து உள்ளே போடணும். சரியா? எடுத்து உள்ளே போடணும். சாப்பிட்டுமே இன்னும் லேட் ஆகும். வீட்டில் கட்டிட்டுங்க வை காரில் வை, போகும்போது சாப்பிட்டு போகலாம். இது முக்கியம் சார். இது இல்லை காத்தி போதும் எப்பா எடுத்து போடுறான். இதுதான் போடுறேன். நானே பேசிட்டேன். யாருக்கும் நல்லது இல்லை. அவங்க போயிட்டு உள்ள தனியாக ஒரு லாகின் பண்ணுற லேப்டாப் சும்மா எடுத்துட்டு கையில் மண்ணு இருக்காங்க. அந்த